காரணம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்றும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் முழு காரணம் நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தமட்டில் பிரிந்திருக்கக்கூடியவர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு கடந்த 5ஆம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதற்கான காலக்கெடுவையும் அவர் கொடுத்திருந்தார். 10 நாட்களுக்குள்ளாக இந்த முயற்சி நடைபெற வேண்டும் என்று. ஆனால் இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இந்த விவகாரம் எப்படி பார்க்கப்படுகிறது என்ற அடிப்படையிலும் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் முழு காரணம் கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதற்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். எடப்பாடிக்கு கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ் தான் அதுக்கு அடிப்படை பிரச்சனையாக அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரத்தை? டிடிவி ரொம்ப பிராக்டிக்கலான பொலிட்டீஷியன்ங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். ஃப்ரீ அண்ட் பிராங்க் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். செய்தியாளர் கேள்விகளுக்கெல்லாம் தயங்காமல் பதில் சொல்வார். அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் 2024 கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் இருந்தார்கள், டிடிவி அவர்களும் இருந்தார்கள். டிடிவி அவர்களுக்கு தேனி தொகுதி தரப்பட்டது. தேனி தொகுதி நியாயமா பார்த்தால் சிட்டிங் எம்பி ஓபிஎஸ்ஸின் மகன். அவர்தான் சிட்டிங் எம்பி என்பதால் அவருக்கு தான் பொதுவாக கன்சிடர் செய்வார்கள். ஆனாலும் ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியை தனக்கு விட்டுக் கொடுத்ததாக அவர் நினைக்கிறார். அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் தெரியாத ஒரு தொகுதியில் தான் போட்டியிட்டார், அது ராமநாதபுரம். இப்படி என்டிஏவை பொறுத்தவரையில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதிலே ஒரு முனைப்பா இருவரும் என்டிஏவில் இருந்ததாக. அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலே, இந்த சில மாதங்களுக்கு முன்பு 2025 ஏப்ரல் மாதத்திலே ஏற்பட்ட மாறுதல்களுக்கு காரணம் திரு நயினார் தான் என்பது அவரது புரிதல். காரணம் அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது என்று நேற்றைக்கு கூட அவரது மதுரை செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார். ஆக இதுல அடிப்படை தவறு எங்கு இருக்கிறது என்றால், ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் போது திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். 2017 காலகட்டத்திலே அதிமுகவில் பெரிய பிரச்சனை இருந்து ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 122 எம்எல்ஏக்களும் வெவ்வேறு அணிகளாக இருந்த போது திரு டிடிவி அவர்கள் அப்போது அங்குதான் இருந்தார். இந்த முயற்சி நடக்கும் போது 18 எம்எல்ஏக்கள் வெளியே வந்து விட்டார்கள். 18 எம்எல்ஏக்கள் ரிட்டையரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரிட்டையரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். எனவே அதிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்கிறது. 2019 வரைக்கும் டிடிவி சட்ட போராட்டம். அதற்கு பிறகுதான் அந்த பரிசு பெட்டி சின்னம் அமமுக கட்சி துவக்கம். இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் இதற்கு சம்மதிக்க மாட்டார் என்பதை என்டிஏ கூட்டணி அல்லது அமித்ஷா அல்லது நயினார் நாகேந்திரன் உணர்ந்திருக்க வேண்டும். நயினாருக்கு தெரியாது இல்லை, அவர் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்தவர் தான். ஆனாலும் அவர் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. எனவே கூட்டணி நலன்களுக்கு அவர் முரணாகத்தான் நடந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தருகின்ற முக்கியத்துவம் என்பது சீனியர் லீடர்களான ஓபிஎஸ் அவர்களுக்கும் தனக்கும் ஏற்பட்டுள்ள பின்னடைவு என்று அவர் கருதுகிறார். அப்படி இருக்கும்போது அரசியல்வாதி தேர்தலுக்கு நெருக்கத்திலே, அதாவது ஏப்ரல் மாசம் தேர்தல் என்றால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு கூட்டணி முடிவு எடுக்க முடியாது. இப்போதே கூட்டணி மாற்று கூட்டணி என்றால் வேறு முடிவுகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை நோக்கிய பயணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி, ஒரு புறம் அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகள் இணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை செங்கோட்டையன் முன்வைக்கிறார், காலக்கெடு கொடுக்கிறார். அது இருந்தாதான் வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் இபிஎஸ்க்கான முக்கியத்துவம் கொடுக்கிறது, அல்லது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜக இணைந்திருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி போதும் அப்படின்னு நினைத்தால் அது தமிழக தேர்தலில் எந்த அளவிற்கு ஒரு சாத்தியமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது குறித்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இது குறித்து பேசியமைக்காக நன்றி திரு தராசியா.